வெல்கம் டு சிஎம் கணேஷ் விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் இருக்குது. ஃபுல்லாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நல்லா பஸ் ஸ்டாப்பு, வண்டி நிற்கிறதுக்கு எல்லாம் டூ வீலர் நிற்கிறதுக்குலாம் பெரிய இடம் இருக்குது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஓகே, தான் கடல் ஃபுல்லாக கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் எல்லாம் ஃபுல்லாக கடலாக தான் இருக்குது. அன்றைக்கி போனால் பேசுறது கேட்குதா என்னன்னு தெரியல, லைட்டாக கேட்கும். ஃபுல்லாக ட்ராவல்ஸ் எல்லாம் நிற்கிறதும் நல்லா இதாக இருக்குது. இடமெல்லாம் பெருசாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே போகலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம். 40 பேர் 45 பேர்கிட்ட வந்திருக்கோம், ஃபேமிலி ஃபுல்லாக. எல்லாம் அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் வீடியோ ஆன் பண்ணி வர்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்ககிட்ட தான் போயிட்டுருக்கோம். வாங்க. அவங்க தெரிஞ்சு பச்சல காந்தி நினைவு மண்டபம். காந்தி நினைவு மண்டபம் இருக்கு. ஒரு காந்திக்கு தான் வந்து இது பிறந்தாரா இல்லை இறந்தாரா? உள்ள போற மாதிரி இருக்கு. காந்தி வாழ்மை அவரை பத்தி வரலாறு ஆட்டிக்குது. உள்ள போலாமா? போகலாம், ஆனா இவங்க இப்படியே போறாங்க. மாங்காய் சாப்பிடலாமா? எவ்வளோமா இது? இது வேணும். எவ்வளோ அது? 30 ரூபாவா? 30 ரூபா வேண்டாம். அவன் இல்லடா, அந்த லோக இல்ல, அந்த லோக யாரு பாண்றான். ஏய் அப்படியே பொண்ணுறா, அப்படியே ஏட்ரா. ஒரு நிமிஷம். வேற மைக் இருக்கு, ஓட முடியல. அவன் உடஞ்சி போயிடும். சாப்பிட்டாலே தண்ணி தான் இருக்குதான். எவ்வளவு தண்ணிக்குது? போய் குடிச்சிக்கா நீராது. அதுக்குன்னு ஒன்றும் தெரியல. ஒரு கிளாஸு 100 ரூபா. ஏன் அவன் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு வந்துட்டாக்குறாங்கடா. நம்ம தானே ஸ்லோ போயிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போனோம்னா இப்போ நம்ம இந்த இடத்துல கப்பலில் போட்டில் தான் போய் ஆகணும். போட்டில் எவ்வளோ ஒரு ஆளுக்கு எவ்வளோ கேட்குறான் என்னதுன்னு தெரியல. ஃபுல்லாக போனோம்னா இப்போ நம்ம அங்கேருந்து போட்டில் ஏறி எல்லாம் போய் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, நம்மளும் போகலாம். போகலாம் வாங்க. அந்த கேள்வி டைலாக் வரும்ல, போட்டுனால ரிசார்ட் வாங்குமா? ஆமாம்ல, வீடியோ ஆன்லைன் தானே இருக்குது. வீடியோ ஆன்லைன் இருக்குது. ஆன்லைன் தான் கேட்டு விடு. குல்ஃபி அங்கே போகிறதுக்குள்ள இதாக இருப்பேன். பரமாக பாய்க்கலாம். அவர் கோயிலா? என்ன கோயில்? முருகர் கோயிலா? கல்யாணம் ஆயிடுச்சு. கன்னியாகுமரி நல்லது கெட்டது எல்லாம் சொல்லியாச்சு. சுத்தி பார்க்க வந்தோம். வேற என்ன பண்ணலான்னு போட்டிங்லாம் போலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீங்க? நாங்க ஒகேனக்கல்ல வந்துருங்க. எங்களுடைய ஃபேமிலி வந்திருக்கு, எங்களுடைய குடும்பத்தோட வந்திருக்கிறோம். எல்லாம் ஒரு 50-60 பேர் வந்திருக்கிறோம். வந்து எங்க கன்னியாகுமரியை சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற அருமையான இயற்கை காட்சிகள் எல்லாம், அப்படி திருவள்ளுவர் மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்குங்க. எப்படி இருக்கு இந்த இடம்? இந்த இடம் இப்பதாங்க வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது, நல்லா ஜாலியா இருக்கு. இயற்கையான காற்று இருக்கு, நல்லா இருக்குதுங்க. ரொம்ப ஜாலியா இருக்குது, ரொம்ப என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கிறோம். தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க.
நான் எனக்குள்ள சேனல் அவனுக்கு சிஎம் கணேஷ் அவன் நீங்க சொல்லுங்க கன்னியாகுமரி சுத்தி பார்க்க வந்துக்கிறோம். கன்னியாகுமரி சுத்தி பார்க்க வந்திருக்கிறோம். சுத்தி பார்க்கலான்னு சென்ட்ரல்ல பாக்குறோம். இப்ப போட்டிங் போறோம். இப்பதான் வந்தோம் போட்டிங். நீங்க கன்னியாகுமரியில இருந்து வந்து பார்த்தோம். எல்லா கடல் மட்டும் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரான பிளேஸா இருக்குது. பார்க்கறதுக்கு இயற்கையான ஒரு சூழ்நிலையே, நல்ல ஒரு இயற்கையான காற்று நல்லா இருக்கு. இன்னொன்று இந்த திருவள்ளுவர் சிலை, போட்டிங்கு இதெல்லாம் இனிமேல் பார்க்கணும். ஆனா சூப்பரான ஒரு பிளேஸா இருக்குது. இயற்கையான ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கு. சுத்தி பார்க்கலாம். தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் காட்டி புரிச்சாங்க என் புருஷங்க காணாம போயிடுச்சு. சொல்லியா நாங்க 55 பேர் வந்தீங்க. 55 பேர் வந்தாங்க. 55 பேர் வந்தோம். அத நான் மட்டும் காணாம போயிட்டேன். அவங்க எங்க இருக்காங்க? கூட வந்த 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. என்ன சொல்றது திடீர்னு அவனை பேசாம இல்லைங்க போறீங்க. எல்லா இதுவும் பார்த்துவாங்க. கண்ணாடி மட்டும் அங்கங்க சேஞ்ச் ஆகும். எங்கே வருது லாஸ்ட் எங்கே வருது என்ன பிரச்சனை? பிரச்சனை சொல்லு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா வீடியோ எடுக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு பிளேஸ். ரொம்ப இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏதோ வாங்கலாம். இதுக்கு நானா கமெண்ட் பண்ண மாதிரி கன்னியாகுமரி நல்லா இருக்கு. இப்பதான் நாங்க சுத்தி பார்க்க போறோம். இன்னும் நாங்க எல்லாம் போல போட்டுக்கு எல்லாம் போல. இனிமேதான் போறோம். போயிட்டு வந்து என்ன சொல்றோம். போயிட்டு வந்து அந்த பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்ப போறோம். அவ்வளவுதான். அது அப்படி அண்ணே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் சாப்பிட்டேன் காலையில. இந்த தோசை சாப்பிட்டேன். நல்லாவே இல்ல. ஒருவேளை நீங்க போட்ட மாதிரி வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா கடையில சாப்பிட்டா எங்க ஹோட்டல் இல்ல. எந்த ஹோட்டல் ஒகேனக்கல். இப்ப அந்த ஒகேனக்கல் ஹோட்டல் இருக்குல்ல, அதை தெரிவிக்கணும். ஆமா கண்டிப்பா ஒகேனக்கல் ஹோட்டலுக்கு வாங்க. காஃபியா ரெஸ்டாரண்ட் செம்மையா இருக்கும். இது எங்க இருந்து வந்திருக்கீங்க? இப்ப ஒகேனக்கல்ல இருந்து வந்திருக்கோம். ஒகேனக்கல்ல இருந்து எங்க வந்திருக்கீங்க? ஒகேனக்கல்ல இருந்து எங்க வந்திருக்கீங்க? ஒகேனக்கல்ல லாஸ்ட் பார்டர். கன்னியாகுமரி அதோட லாஸ்ட் பார்டர். அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க. தனியாவா இல்ல? இல்ல ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. மொத்த ஃபேமிலி பஸ்ல வந்திருக்கீங்க. எஸ் எப்படி இருக்கு இப்ப வந்தது? எப்படி இருக்குது? இப்படி இருக்குதா? வந்தது எப்படி இருக்கு? நான் நினைச்சேன் இருட்டாகுதுன்னு